இந்தியராக இருந்தால் ராகுல் காந்தியை விளாசிய உச்சநீதிமன்றம். பின்னணி என்ன? எல்லையில் 2000 சதுர கிலோமீட்டர் நிலத்தை சீனா ஆக்கிரமித்திருப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் அவருக்கு கடும் கண்டனம் தெரிவித்தது. உண்மையான இந்தியராக இருந்தால் இப்படி பேச மாட்டீர்கள் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்த வழக்கின் பின்னணி குறித்தும் உச்சநீதிமன்றம் சரமாரியாக எழுப்பிய கேள்விகள் குறித்தும் இதில் காண்போம். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கடந்த 2022 செப்டம்பர் மாதம் தமிழகத்தின் கன்னியாகுமரியில் பாரத ஒற்றுமை நடைபயணத்தை தொடங்கினார். கடந்த 2023 ஜனவரி 30ஆம் தேதி காஷ்மீரின் ஸ்ரீநகரில் அவரது நடைபயணம் நிறைவு பெற்றது. இந்த பயணத்தின் போது கடந்த 2022 டிசம்பரில் 16ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி எல்லையில் 2000 சதுர கிலோமீட்டர் நீளத்தை சீனா ஆக்கிரமித்துள்ளது, கடந்த 2020ஆம் ஆண்டில் லடாக் எல்லையின் கல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய வீரர்களை சீன ராணுவம் கொலை செய்தது, சமீபத்தில் அருணாச்சல பிரதேச எல்லையில் இந்திய ராணுவ வீரர்கள் மீது சீன ராணுவ வீரர்கள் தாக்குதல் நடத்தினர், இவை அனைத்தையுமே நாட்டு மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றனர் என்று தெரிவித்தார். இது தொடர்பாக இந்திய ராணுவம் சார்பில் உடனடியாக விளக்கம் அளிக்கப்பட்டது. கடந்த 2022 டிசம்பர் 12ஆம் தேதி அருணாச்சல பிரதேச எல்லை பகுதியில் சீன ராணுவ வீரர்கள் அத்துமீறி நுழைய முயன்றனர். அவர்களை இந்திய ராணுவ வீரர்கள் தடுத்து நிறுத்தினர். இதைத் தொடர்ந்து சீன வீரர்கள் பின்வாங்கி சென்றனர் என்று தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே ராகுல் காந்தியின் விமர்சனம் தொடர்பாக மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் எல்லை சாலைகள் அமைப்பின் முன்னாள் இயக்குனர் உதய் சங்கர் லக்னோவில் உள்ள MP MLA-க்களுக்கான நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதில் இந்தியாவின் எல்லை பகுதிகளை ராணுவ வீரர்கள் இரவு பகலாக பாதுகாத்து வருகின்றனர். ஆனால் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இந்திய ராணுவத்தை அவமதிக்கும் வகையில் பேசி வருகிறார் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த லக்னோ நீதிமன்றம் ராகுல் காந்தி நேரில் ஆஜராகுமாறு பல முறை சம்மன் அனுப்பியது. ஆனால் அவர் ஆஜராகவில்லை. சமீபத்தில் தான் நீதிமன்றத்தில் ஆஜராகி ஜாமீனும் பெற்றிருந்தார். இதனிடையே லக்னோ நீதிமன்ற வழக்கை எதிர்த்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி வழக்கு தொடர்ந்திருந்தார். அதில் உள்நோக்கத்துடன் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் லக்னோ நீதிமன்ற வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரப்பட்டிருந்தது. இதை விசாரித்த அலகாபாத் உயர்நீதிமன்றம் கடந்த மே 29ஆம் தேதி அவரது மனுவை தள்ளுபடி செய்தது. இதை எதிர்த்து கடந்த ஜூன் 4ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் ராகுல் காந்தி மேல்முறையீடு செய்தார். நீதிபதிகள் திபங்கர் தத்தா, அகஸ்டின் ஜார்ஜ் மசி அமர்வு முன்பு இந்த மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது ராகுல் காந்தி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி ஆஜரானார். அவர் கூறும்போது, நாட்டின் முக்கிய பிரச்சனைகள் குறித்து குரல் எழுப்புவது எதிர்க்கட்சி தலைவர்களின் கடமை. அந்த வகையில் எல்லை பிரச்சனை குறித்து ராகுல் காந்தி பேசினார். ஆனால் உள்நோக்கத்துடன் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. லக்னோ நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரியிருந்தார். எல்லை சாலைகள் அமைப்பின் முன்னாள் இயக்குனர் உதய் சங்கர் ஸ்ரீவஸ்தவா சார்பில் மூத்த வழக்கறிஞர் கௌரவ் பாட்டியா ஆஜரானார். அப்போது அவர் கூறும்போது, நாட்டை பாதுகாக்க இந்திய ராணுவ வீரர்கள் எல்லையில் இரவு பகலாக பணியாற்றி வருகின்றனர். அவர்களை அவமதிக்கும் வகையில் ராகுல் காந்தி பேசி வருகிறார் என்று குற்றம் சாட்டியிருந்தார். இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு நீதிபதிகள் இது குறித்து எல்லையில் 2000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை இந்திய ராணுவம் ஆக்கிரமித்து இருப்பதாக ராகுல் காந்தி கூறியுள்ளார். அவர் எல்லையில் முகாமிட்டிருந்தாரா? அவரது குற்றச்சாட்டுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? உண்மையான இந்தியராக இருந்தால் இப்படி பேச மாட்டீர்கள். எல்லையில் மோதல் ஏற்படும் போது இரு தரப்பிலும் உயிரிழப்புகள் ஏற்படுவது இயல்பான ஒன்றுதான். இதை எதிர்மறையாக விமர்சிப்பது தவறான அணுகுமுறை. நீங்கள் மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறீர்கள். இது போன்ற விவகாரங்களை நீங்கள் நாடாளுமன்றத்தில் எழுப்பலாம். சமூக வலைதளங்களில் பதிவிடுவது ஏன்? நாட்டு மக்கள் அனைவருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கிறது. அதற்காக பொறுப்பற்ற வகையில் யாரும் பேசக்கூடாது. இப்போதைக்கு லக்னோ நீதிமன்ற விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்கிறோம். இந்த விவகாரம் குறித்து எல்லை சாலைகள் அமைப்பின் முன்னாள் இயக்குனர் உதய் சங்கர், மாநில மத்திய அரசுகள் பதில் மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும். 3 வாரங்களுக்கு பிறகு மீண்டும் வழக்கு விசாரணை நடைபெறும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர்.